என் பர்த்டே விலாக் தான் இது. ரொம்ப பழசு. ஏன்னா டிசம்பர் மாதமே முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்போயே நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சரி வந்துட்டு நம்ம கமிஷன் முடிஞ்சால் வீடியோ போட ஆரம்பிக்கிறப்ப போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த தடவை அருண் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ஏற்காடு மேலே போய் கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேக் வாங்கியாச்சு. கேக் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த முடிவே எடுத்ததுனால நைட்டு 12 மணிக்கு வெட்டுறது. இது ஏன்னு தெரில. இந்த ஆம்பளைங்களே அப்படி ஆயிடுறாங்களான்னு தெரில. எப்பயுமே அருண் பர்த்டே கொண்டாட மாட்டாங்க. அதே மாதிரி துரு பர்த்டே என் பர்த்டே மட்டும் நல்லா கொண்டாடுவாங்க. அன்றைக்கி வந்து இல்லை லீவ் போட்டாங்கன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்துட்டு காலையிலே நாங்கள் கொஞ்சம் நேரமாகவே சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு மேலே ஏறி போய் ஷேவர் ஐன்ஸில் கேக் வெட்ட ஆரம்பித்தோம். நாங்கள் போன நேரமோ என்னமோ டிசம்பர் மாதம் என்னமோ பங்குனி வெயில் பல்லக்கட்டை அடிக்கிற மாதிரி சரியான வெயில். கேக் வெட்டுறது கூட இவன் வேறு ராவடி. நம்ம ஒன்று நினச்சிருந்தா அது ஒன்று நடக்குதுன்னு புல்லு மேலேயே படுத்துக்கிட்டு சரியான அழுக. அவனுக்கு தான் ஹாப்பி பர்த்டே டு யூ, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சரி நான் அவன் கையிலே கொடுத்து கேக்கை வெட்டியாச்சு. நாங்கள் ஏறுறப்ப எங்கேயாவது ஓரத்துலையாவது மிஸ்ட் இருக்கும்னு கடைசி வரையும் மேலே போய் ஒரு மிஸ்ட்டும் இல்லை. ஏற்காடு போனாலே வந்துட்டு இந்த டீ காஃபி அங்கே சாப்பிட்ற அந்த ஃபீலே தனி. எப்பயுமே இந்த பலூன் கேம்லாம் விளாண்டதில்ல. ஆசையாக சரி ட்ரை பண்ணலான்னு விளாண்டோம். ஒரு யூஸும் இல்லை அதனால். ஆனாலும் ஒரு ஆசைக்கு விளாண்டாச்சு. நானுமே அதெல்லாம் சுட்டதில்லை. சும்மா சுட்டு பார்த்தேன். ஒரு ஆசையாக தான் இருந்துச்சு குழந்தைங்க மாதிரி. அப்புறம் அங்கேயே மதியானம் எப்பயுமே சாப்பிட்ற ஹோட்டல் இல்லாத வேறு ஹோட்டல் ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்டோம். உண்மையுமே நல்லா தான் இருந்தது டீசெண்டான டேஸ்ட்டில். ஆனால் துருவுக்கு என்ன வெறி பிடிச்சிக்கிச்சோ தெரில. அன்றைக்கி சிக்கனில் ஒரு வெளுத்து கட்டிட்டான். ஹாஃப் தந்திரி வாங்கினா அதில் 2 பீஸ் தின்னா எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு. பைபிளுக்கு அவ்வளோ பசியாட்டிருக்கு. நல்லாவே அன்றைக்கி என்ஜாய் பண்ணேன் பர்த்டேவை. கிஃப்ட்டுன்னு கேட்டால் பைபிள் இதுதான் கிஃப்ட்டுன்னு சொல்லிடுறான். எப்பயுமே நான் வருஷத்துக்கு மட்டும் தான் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறது சர்ப்ரைஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கேட்டால் சோறை தவிர வேறு எதுவும் கிஃப்ட் இல்லைன்ற மாதிரி. ஏற்காடு போயிட்டு வந்த செலவு சோறுலாம் கணக்கு போட்டால் அது கிஃப்ட் ஆகும். ஆனால் அந்த காசுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தா தான் நம்மளுக்கு மன ஆறுதலாகவும். கடைசி வரையும் கிஃப்ட் இல்லை. கடைசியாக வா போட்டிங் போயிட்டு உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த ஹாட் சாக்லேட் அங்கே செம்மையாக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆசை தீர அந்த ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு போட்டிங் போயிட்டு அன்றைக்கி பர்த்டே எனக்கு சூப்பராக போச்சு.